கோவம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. பண்ணுதே விடுதே. வேகமாக திருநெல்வேலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலேஜில் ஒரு பையன் அப்படி தான் பேசுவான். என்ன சொல்லுது, அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல். தம்மம் உன் பாஷையில் சொல்லணும்னா அது என்னது? இது இன்டர்ஸ்டேட் லவ்வோ? தம்மம் எந்த ஊர் பாஷை? இன்டர் ஊர் ஸ்டேட் லவ். இன்டர் ஊர் லவ்வா இன்டர் ஸ்டேட் லவ்வா தெரியல எனக்கு. பரிசுத்த காதல். ஒரு நிமிஷம் பார்த்தா அதை நான் ஆம்பளையோன்னு பயந்துட்டேன். பூஜா ஹெக்டே பயங்கர ஹைட்டு பர்சனாலிட்டியில். சூர்யா அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லி கொடுத்தேன். இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? எனக்கு பூஜா ஹெக்டே வந்து அழகாக இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. நம்ம ஊர் டைரக்டர்ஸ் எப்போ தான் வந்து லோக்கல் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் போட்டு படம் எடுப்பாங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஒன்று போட்டால் இந்த மலையாளத்துலேருந்து யாராவது கூட்டிகிட்டு வர்றது, இல்லைன்னா அங்கே துளுநாட்டிலேருந்து யாராவது கூட்டிகிட்டு வர்றது, இல்லைன்னா ஆந்திரா. நம்ம ஊர் ஆக்ட்ரஸஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன காரணம், அது எப்போ மாறுங்கிறதுலாம் எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு என்ன ஆதங்கம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டிக்கு க்ளோஸாக எடுக்கணும்னு நினைக்கிற டேரக்டர்ஸு இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து கடுப்பு வருதுல்ல. பூஜா ஹெக்டே வந்து இந்த 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 சீனில் அட்லீஸ்ட் பார்க்குற வரைக்கும் ரொம்ப இந்த வேற்று ஸ்டேட்டு இது தெரியல. ஓரளவுக்கு அப்படி தமிழ் பொண்ணு மாதிரி கொஞ்சம் அப்படி இது பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாகவே மேக்கப் இல்லாமல் நடிக்க விட்டுருப்பாங்களோங்கிறது எனக்கு தோணுது. மியூசிக் நல்லா இருக்கு. சம்மர் ஆஃப் 2025 நல்லா இருக்கு. கண்டிப்பாக படமும் இந்த அளவுக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ வர ட்ரெய்லர்லாம் வந்து ட்ரெய்லர் நல்லா பண்ணுறாங்க, படத்தில் சொதப்பிடுறாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி வடிவில் சொல்லுவார். அந்த மாதிரி இவர் வேறு ரொம்ப ரெட்ரோ மூட்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. நம்ம கார்த்திக் சுப்பராஜ் இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, இந்த ஜிகர் தண்டாவும் சரி, மகானும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த ஜிகர் தண்டாவும் சரி, அவர் எப்போ தான் இந்த ரெட்ரோ மூட்லேருந்து வெளில வருவாருன்னு தெரில. பட் அட்லீஸ்ட் கங்குவாவோட அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த படம் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சூர்யா நல்ல ஆக்டர். அவர்
ரைட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.